இருக்கிறீங்களா? கடனை திருப்பி கொடுக்கறது தேவனுடைய டிசைன், தேவ சித்தம். கையை தட்டி நல்ல 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 சொல்லுங்க, நான் வாங்கின கடனை சீக்கிரத்தில் க்ளோஸ் பண்ணுவேன். கையை தட்டி இயேசுவின் நாமத்தினால இந்த வருஷத்தில் எல்லா கடனையும் அடைச்சிடணும். ஒரு கடன் இருக்கக்கூடாது. கையை தட்டி ஆமேன். இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்கள், நீங்கள் கடன் படுறது தேவ சித்தமே கிடையாது. கடனை சொல்லுங்கள், கடன் வாங்கினவனுக்கு ஆமாம் எப்படியும் ஆமாம் அடமானம், கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திருப்பி கொடுத்து சரிங்க, திருப்பி கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் உங்களை இப்பொழுது நிரப்புவதாக பெற்றுக்கொள்ளுங்க. ஓ ரீமாலா ராபா ஷேகேலே ரேபா ஆமேன். வாங்கின கடனை திருப்பி கொடுக்கிற ஒரு அபிஷேகம் உங்களை நிரப்பட்டும். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் அவருடைய பிள்ளைகள். அப்படி இருக்கக்கூடாது. எப்படி ஆமாம் பாவம் விபச்சாரம் பாவமோ அதே மாதிரி கடனை வாங்கிட்டு கொடுக்க முடியாத நிலையும் பாவம். ஆமாம், அதுலேருந்து அப்பா உங்களை தூக்கி எடுக்கிறார் இயேசுவின் நாமத்தினால. ஆமாம், எந்த கடனாக இருக்கட்டும், நீங்கள் இனி கடன் வாங்க மாட்டீங்க. ஆமாம், நாம் எந்த கடனாக இருக்கட்டும், நகைக்கடன், ஆமாம் லோனு டீவு, இனி அந்த பக்கமே போயிடாதீங்க. இருக்கிறீங்களா? டக்குன்னு எஸ் போட்டு விடுங்க. ஆமாம், லோனு அடகு இருக்கிறீங்களா? என்ன ஆனாலும் சரி, கடன்லேருந்து விடுதலை ஆகுது. எப்படி ஒரு நாள் பேசணுன்னு இருந்தேன், இன்றைக்கே சொல்லிடுறேன். கடன்லேருந்து விடுதலை ஆகிறதுக்கு முதல்ல அடித்தளம் என்ன தெரியுமா? அஸ்திவாரம் என்ன தெரியுமா? கடன் வாங்காமல் இருக்கிறது. சரிங்களா? கடன் வாங்காமல் இருக்கிறது தான், மேற்கொண்டு கடன் வாங்காமல் இருக்கிறது தான் கடன்லேருந்து விடுதலை ஆகிறதுக்கான வழி. சரிங்களா? ஆனால் உலகத்தாரால் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க உலகத்தாரால். ஆனால் கர்த்தர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை, கடன் வாங்காமல் ஸ்டாப் பண்ணுறது தான் கடன்லேருந்து வெளியில் வர்றதுக்கான வழி. அது கூட நடக்காது. சந்தர்ப்ப சூழ்நிலையில் கடன் வாங்கிடுவாங்க. நீ சொல்லு, ஆமாம் கர்த்தரை நம்பி கடன் வாங்காமல் இருக்கிறது தான் கடன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு வழி. கையை தட்டி உங்களுக்கு எனக்குமான வார்த்தை, கர்த்தரை நம்பி கடன் வாங்காமல் இருக்கிறது தான் கடன்லேருந்து வெளியில் வர்றதுக்கான வழி. கையை தட்டி உலகத்தார் கூட சாமர்த்தியமாக சரிங்களா கடனை வாங்கக்கூடாது, கடனில் அவஸ்தைப்படக்கூடாதுன்னு கடன் வாங்காமல் வாழ்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் கடன் வாங்குறதெல்லாம் அசால்ட் ஆகி போச்சு. ஆனால் கர்த்தர் நல்ல ஊழியத்தில் இருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால அதை ஃபாலோ பண்ணுற உங்களுக்கு சொல்கிறேன், கடன் வாங்காத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க. ஏன்னா அது தேவனுக்கு பிரியமில்லாத செயல். கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாத நிலைமை. ஆமென் சொல்லுங்கள். கடன் வாங்கிட்டு இன்றைக்கி கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிற என்ன அப்பா ஆசீர்வதிச்சேன், அந்த பிரச்சனைந்து ரட்சிப்பார். அவர் ரட்சகர், என் ரட்சகர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாத இருக்கிற அந்த நிலைமையிலேருந்து என்னை தூக்கி எடுப்பார். கையை தட்டி அடுத்து என்ன பண்ணுவார்? கடன் வாங்கவே விட மாட்டார். அடுத்து அநேகருக்கு கடன் கொடுக்க வைப்பார். கையை தட்டி இதுதான் வாக்குத்தத்தம், இதுதான் தீர்க்க தரிசனம், இதுதான் உங்கள் மேலேயும் என் மேலேயும் இருக்குது. கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிறவங்களை கடனை கொடுக்க வைப்பார். நகையை திருப்ப முடியாமல் இருக்கிறவங்களை நகையை திருப்ப வைப்பார். ஆமேன். ஆமாம், லோனை கட்ட முடியாமல் இருக்கிறவங்க ஒரே பேமெண்ட்டில் கட்டி முடிக்க தேவன் கிருபை செய்வார். ஆமேன். இருக்கிறீங்களா? ஆமேன். டியூ பல வருஷத்துக்கு இருக்குது, பரவாயில்ல, ஒரே செட்டில்மெண்ட் இயேசுவின் நாமத்தினால் அடைக்க தேவன் கிருபை செய்வார். சொல்லுங்கள், தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, தேவனால் எல்லாம் கூடும். ஆமேன். லோனை முடிச்சுட்டு டியூ கியூ இல்லாமல் இருப்பீங்க, அடுத்து கடன் கொடுப்பீர்கள். ஆமேன். இது உங்கள் மேலே இருக்கிற ஆசீர்வாதம். ஆமேன். அப்படியே இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே பேசுகிறேன், உங்கள் குடும்பத்தில் பேசுகிறேன், உங்கள் தலைமுறைகள் மேலே பேசுகிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு கடன் என்ன தெரியக்கூடாது. உங்கள் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருப்பாங்க, படிச்சுட்டு இருப்பாங்க, காலேஜ் போயிட்டுருப்பாங்க. ஆமாம், கடன் வாங்குகிற பழக்கத்தையும் சொல்லி விடக்கூடாது. ஆமேன். ஆமாம், கடன் வாங்க விட மாட்டார் கர்த்தர். ஆமேன். அப்படியே ப்ளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆமேன்.